ஷேய் பிரம்மா, விஷ்ணு பிரம்மா, நந்தி 3 கணக்கு. கொடி சிவலிங்க கொடி உலக நாடே பறக்கு, தாய் இந்தியா நாடு முழுவதும் பறக்கு. சிவன் ஆலயம் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் ஆலயத்தில் சிவலிங்க கொடி பறக்கு. அந்த கொடி பறக்கிறதுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி பூரா ஆணும் பெண்ணும் மதிப்பு கொடுங்க. கையெடுத்து கும்பிட்றது இப்போ தான் கும்பிடுதிய கொடி பறக்கு. நீதிமன்ற கோர்ட்டுக்கு மேலே கொடி பறக்கு, சிவலிங்க கொடி பறக்கு. தப்பாக கணக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். தப்பு கணக்கு உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு ஆடக்கூடாது. வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. அப்போ நான் நீதியை பிடிக்காரு, நியாயத்தை பிடிக்காரு. அநியாயப்பட்ட வச்சனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டார். தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அவன் மாதிரி கிடந்தாலும் அவன் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் இருந்தால் அவன் உள்ளே தான் போவான், செயல் அறையில் போயிடுவான். கண்டிப்பாக உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதி. ஆனால் பிச்சு ரவையாக எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். எதை முற்றுப்புள்ளி வச்சு கணக்கு தூக்கணுமோ அதைத்தான் கணக்கு பண்ணி தூக்குவார் ஜட்ஜி. ஐயா கடவுள், முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு எடுக்கல எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்கான். காவல்துறையிலேருந்து, அரசியல்வாதியிலேருந்து, கீழே பஞ்சாயத்து போர்டிலேருந்து, தாசில்தார், கலெக்டர், இடத்துக்கு கூட சம்மந்தப்பட்டவன் பூரா கையெழுத்தை பிடிச்சி வச்சுருக்காரு. ஐயா கையெழுத்தை நீ இட்ட கையெழுத்தை பிடிச்சி வச்சுருக்காரு. வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. நான் விளையாட்டுக்கு பூமியை கொடுத்துருக்கேனா அப்படியேங்கார். சின்ன பிள்ளைய வீடு கட்டி விளையாடும், பம்பரை குத்து விளையாடும், அடுத்தாப்புல பேட்டு மட்டை விளையாடும், என்னென்ன வீடு கட்டி விளையாடும் சின்ன பிள்ளைய. அந்த மாதிரி விளையாட்டுக்கு நான் பூமியை கொடுத்துருக்கேனான்னு கேள்வி முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இது அந்தந்த நீதிமன்றத்திலேருந்து இவ்வளோ கேஸ் கட்டி ஏன் வருது? அந்த கேள்வி கேட்டிருக்கணும், கேட்காம விட்டது தப்பு. அதனால் வழக்கறிஞர்கள் கூடுதலாக போய்கொண்டே இருக்குது. ஆனால் கூடுதலாக உள்ள தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். வழக்கறிஞர்கள் எவ்வளோ கூடுதோ அவ்வளவு தப்பு கீழே ஓடிக்கொண்டே இருக்கும் பூமியில். எல்லாமே அந்த கணக்கை பிடிப்பார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கப்பா. கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கொற்றார் பூராமே புரிஞ்சிக்கப்பா. எல்லாமே உலகத்தை சுற்றி வராரு, பூமியை சுற்றி பார்க்காரு, புரியுதா? கடலை சுற்றி பார்க்காரு, காற்றை சுற்றி பார்க்காரு. எவன் வேலை கரெக்டாக கொடுக்கானான்னு சூரியனையும் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கார் பூமியில் இறங்கி. இவர் பார்க்க உலகத்தில் அதிசயமாக வர வேண்டிய நேரம் அதிசயமாக பூமியில் வருவார். அதிசயமாக வருவார். முக்கால் சத்தியம். பூமியில் அதிசயமாக வருவார். முக்கால் சத்தியம்.